ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் Me&Mom ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்லேயே தைலம் செய்ய போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல்லே பண்ண போகிறோம். அமிர்தாஞ்சன் மாதிரி இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தைலம் செய்ய எல்லா பொருளும் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். இப்போ இந்த தைலம் செய்ய தேவையான பொருட்கள்: 10 கிராம் புதினா உப்பு, மென்தால். இந்த புதினா உப்பு இப்படி தான் இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். இதோட ரேட்டு 30 ரூபா. அடுத்தது ஓம உப்பு 10 கிராம். இது தைமால். இது கற்பூரவள்ளி வாசனை வரும், அதுலேருந்து கூட தயாரிக்கிறாங்க. இந்த ஓம உப்பு இந்த மாதிரி குண்டு குண்டாக இருக்கும். இதோட ரேட்டு 20 ரூபா. அடுத்தது 10 கிராம் பச்சை கற்பூரம். இதோட ரேட்டு 20 ரூபா. அடுத்ததாக பார்க்க போகிறது நம்ம சாமிக்கெலாம் ஏற்றுற கற்பூரம் தான். அதுவும் 10 கிராம், 15 ரூபா. இந்த நாலுத்தையும் தனித்தனியாக நீங்கள் ஃபஸ்ட்டே நசுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் இந்த நாலுத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுவே தானாக கரைஞ்சிடும். இந்த உப்பு கொஞ்சம் கையில் எங்கேயாவது ஃபேஸில் எதனா பட்டுச்சுன்னா கொஞ்சம் எரிய தான் செய்யும், அது ஒன்றும் ஆகாது. நம்மளுக்கு தைலத்துக்கெலாம் போடும் போது எரியுதில்லை, இதெல்லாம் தான் சேர்க்குறாங்க. அதனால தான் நம்மளுக்கு கொஞ்சம் எரிச்சல் கொடுக்குது. அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த உப்பு கலவெல்லாம் நல்லா கரைஞ்சி இப்போ ரெடியாக இருக்குது. அடுத்ததாக தேன் மெழுகை உருக்க போகிறோம். இது 125 கிராம் தேன் மெழுகு நான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு 70 ரூபா. உங்கள் ஊரில் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும், கம்மியாகவும் இருக்கும். இப்போ நான் வாங்கின பிளேஸில் இது 70 ரூபா. இதை சிம்மில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3-4 நிமிஷத்தில் மெல்ட் ஆகிடும். இந்த தேன் மெழுகு தேனோட அந்த கூட்டோட அந்த எச்சம்லேருந்து தான் எடுக்கிறாங்க. இது ஸ்கின்னுக்கு எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. இந்த தைலத்தை நாங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். தேன் மெழுகு நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஆற வச்சுருங்க. தேன் மெழுகு கால்வாசி ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த உப்பை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே 50 கிராம் செக்கு தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ண போகிறேன். அது எதுக்குன்னா இந்த இது டைல்யூட் பண்ணுறதுக்காக. அப்போ கொஞ்சம் எரிச்சல் நம்மளுக்கு இருக்காது, அதுக்காக இந்த தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணுறோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லிக்யூடாக ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தனியாக ஒரு வடிகட்டியில் வடிகட்டிடுங்க. வடிகட்டாமல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேன் மெழுகில் எதனா திப்பி இருக்கும், அதனால நான் வடிகட்டிட்டேன். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பழைய அமிர்தாஞ்சன் தைலம் பாக்ஸு, வேறு ஏதாவது கண்டெய்னர் இருந்தால் இந்த மாதிரி ஊற்றி வச்சுருங்க. லைட்டாக வார்மாக இருக்கும் போதே ஊற்றிடுங்க. ரொம்ப கட்டியாக ஆகக்கூடாது. கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் போதே இந்த மாதிரி பாக்ஸில் ஊற்றிடுங்க. அதுவே ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கெட்டியாகிடும்.
எல்லா பாக்ஸ்லையும் ஊற்றியாச்சு. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கெட்டியாகிடும். அமிர்தாஞ்சன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சூப்பர் ஸ்மெல்லோட வீட்டிலே செஞ்ச தைலம் ரெடி ஆகிடுச்சு. இந்த தைலத்தை மூட்டு வலி கால் வலி இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். அப்புறம் குழந்தைங்களுக்கு உள்ளங்காலில் நீங்கள் கொஞ்சம் எடுத்து தடவிட்டு ஷாக்ஸ் போட்டு விட்டிங்கன்னா அவங்களுக்கு கோல்டு கண்ட்ரோல் ஆகும். இந்த தைலத்தை போட்டு ஆவி பிடிக்கலாம். இந்த தைலத்தை நாங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் உங்களுக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் சாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.